வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். நேற்றைய பதிவில் பார்த்தோம் டிலே இன் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்டில் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ரெடி டு வெயிட் ஃபார் த டர்ன் அப்படின்னு. அது சின்ன பிள்ளைங்களுக்கு ஏர்லி சைல்ட்ஹுட்லேயோ லேட் சைல்ட்ஹுட்லேயோ இந்த பழக்கம் வந்துடுன்னு சொன்னால் அது சரியாக இருக்கும். ஆனால் அது தொடர்ந்து தட் ஹாஸ் டு பி கண்டினியூட் அப்படின்னு சொல்லுவார். அந்த ஆஸ்பெக்டில் வரும்பொழுது இப்போவும் டிலே இன் கிராட்டிஃபிகேஷன் நிச்சயமாக உண்டு. அப்புறம் பசங்களுக்கு வந்து அதை வேல்யூஸை சொல்லி கொடுக்கலன்னா தே ரிபெல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் எதுக்கு ரிபெல் பண்ணுறதை காட்டிலும் இதை வரிசையாக இப்படி தான் நடந்துக்கணும், ரோல் மாடிஃபிகேஷன், ரோல் டிஃபைனிங் அப்படின்ற கான்செப்டில் நம்ம சொல்லிகிட்டே வரும்பொழுது ஒவ்வொரு விஷயமும் இந்த வகுப்பறையில் இது எப்படி எடுத்துக்கிட்டு போகிறது, பர்ஃபார்மன்ஸ், கிளாஸ் ரூம் பர்ஃபார்மன்ஸை எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது, கிளாஸ் ரூம் பர்ஃபார்மன்ஸில் எப்படி திருத்தமாக நம்மளோட செய்திகளை பதிவு பண்ணுறது, வகுப்பறையில் சிறப்பாக இருக்கணும், எக்ஸாமினேஷன் தேர்வில் சிறப்பான மதிப்பெண்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் ஒரு செய்தியும் எங்கே போய் சுற்றி அடித்தாலும் கிளாஸ் ரூம் பர்ஃபார்மன்ஸ்க்கு வரணும். எங்கே போய் நம்ம வேறு விஷயங்களெல்லாம் பகிர்ந்துக்கிட்டு வந்தாலும் படிப்பில் நம்மளோட கவனம் எவ்வளோ தூரம் இருக்குது. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் காட்டிலும் கிளாஸ் ரூம் பர்ஃபார்மன்ஸ் டுவர்ட்ஸ் எஜுகேஷன் என்ன ஆட்டிடியூட் நம்ம வளர்த்துக்கிறோம். சில பசங்களுக்கு, அதாவது ஒரு வகுப்பில் 40 பிள்ளைங்கள் இருக்கிறாங்கன்னு வைங்க, ஒரு 4 அல்லது 5 பசங்களுக்கு தான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் டுவர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸு, அப்புறம் வந்து டான்ஸு, அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிற பசங்களும் கிளாஸ் ரூமை தாண்டி எவ்வளோ தூரம் வருவாங்க, அப்புறம் வந்து 12ஆம் கிளாஸ் தாண்டி எவ்வளோ தூரம் போவாங்க, எவ்வளோ தூரம் அவங்கள படிப்பு போட்டு ஆழ்த்திடும், அதுலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாததுனால நிறைய பசங்களால் ரொம்ப ஷைன் பண்ண முடியறதில்ல. ஆனால் அப்புறம் நம்ம நினைப்போம் ஸ்போர்ட்ஸில் நம்ம எக்ஸல் பண்ணியிருக்கலாமோ, நல்லா பெருசாக வந்துருக்கலாமோனோ. படிக்கிறத காட்டிலும் ஸ்போர்ட்ஸ்லாம் நம்ம ஒரு பாயிண்ட் வெளியில் வரணும் நினச்சுக்கிட்டா அதுக்கு ரொம்ப நிறைய உழைக்கணும். அந்த ஒரு மெட்டிகுலஸாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த அளவில் இத்தனை நேரம் விளையாடினா தான் நம்மளுக்கு அதில் வந்து என்ன பண்ண முடியும், ஒரு லெவலை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்லாம் இருக்குது. அப்படிலாம் நம்ம ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் போய் ஜாயின் பண்ணால் தான் வேர் வி ஆர் லிவிங். நம்மளோட சும்மா தெருவில் விளையாடுறோம், வீட்டுக்குள்ளே விளையாடுறோம் அப்படின்னு சொன்னால் பாக்கியெல்லாம் பண்ணும்பொழுது அப்போ தான் தெரியும் நம்மளோட ஸ்போர்ட்ஸ் லெவலில் நம்மளோட எபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணிக்கணும்னு. அப்போ வரைச்சே படிக்கிறதே தேவையில்லாம் போல இருக்கேப்பா, ரொம்ப சௌரியம், ஒரு இடமா உட்காந்தா நல்லபடியாக படிச்சுடலாம். ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்போர்ட்ஸில் போனோன்னா யூ ஷுட் பி மோர் ஆக்டிவ், அஜெயில், நேரம் தவறாமல் சாப்பிடணும், சரியான அளவுக்கு சாப்பிடணும், முதல்ல டயத்துக்கு தூங்கணும். இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சுட்டு கண் அப்படியே இழுத்துற வரைக்கும் தலைமாட்டில் வச்சுக்கூடாது. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வெளியிலேருந்து வந்தால் தான் நம்மளோட நம்மளால் ஸ்போர்ட்ஸில் ஷைன் பண்ண முடியும். அந்த மாதிரி வரைச்சே கிளாஸ் ரூம் பர்ஃபார்மன்ஸ்க்கு எதுக்கு வந்தாலும் அதில் நம்மளோட டிசிப்ளின் எப்படி இருக்கணும், டுவர்ட்ஸ் அவர் கோல் யூ ஷுட் ஃபோக்கஸ். என்ன வருதோ நம்ம சென்ற பதிவில் சொன்ன மாதிரி டிலே இன் கிராட்டிஃபிகேஷன் அப்படி இருக்குது. இல்லாட்டி போனால் வேல்யூஸில் அதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி நம்மளோட மனசை படிப்பில் செலுத்தணும். ஒரு நேரமும் ரிபல்ஸ் பண்ணாமல், தட் இஸ் சொல்லக்கூடிய கருத்துக்களை எதிர்த்து நிற்காமல் படிக்கிற பாடத்தில் கவனத்தை செலுத்தி ஏன்னா 12ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் நம்மளோட பர்ஃபார்மன்ஸை கைடு பண்ணுறதுக்கு ஸ்கூல்லையும், அதாவது வகுப்பு ஆசிரியரும் தாய் தகப்பனும் நம்மளுக்கு படிச்சியா, இல்லை மனசில் வந்துதா, எல்லாம் புரிஞ்சுதா அப்படின்னு கேட்பாங்க. இந்த பள்ளிக்கூடத்தை தாண்டி 12ஆவது வகுப்பை தாண்டி நம்ம வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்காக கல்லூரிக்கு நம்ம உள்ளே நுழையும் போது நோபடி வில் ஆஸ்க் அஸ் தட் கொஸ்டின், படிச்சியா, அசைன்மெண்ட் முடிச்சியா, அப்புறம் எல்லாத்தையும் எழுதினியா அப்படிலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. படித்தா உன்னோடைய சமத்து, படிக்கலைன்னாலும் உன்னோட சமத்து. இட் எவ்ரி பால் வில் பி இன் யுவர் கோர்ட். நீங்கள் வந்து அதை விளையாடி அடுத்தவனோட கோர்ட்டுக்கு தள்ளவே முடியாது. எப்போவுமே உங்களுக்கு ரெசிடியூ, பேக்லாகு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த ஸ்கூல் டைம்லேயே, பள்ளிக்கூடம் படிக்கிற நாள்லேயே நம்ம இந்த நேரம் தவறாமல் படிக்கணும், நேரம் தவறாமல் உணவு அருந்தணும், நேரத்துக்கு தூங்கணும், அப்புறம் படிக்கும் பொழுது போராடக்கூடாது, தென்றல் காற்றில் இனிமையாக நிற்கிற மாதிரி மனசை லேசாக்கிக்கிட்டு படிக்கணும். ஆல் செகண்டரி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தாட் ப்ராசஸ் ought to be eschewed or ought to be curtailed அப்படின்னு இதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப சரியாக இருக்கும். டாக்டர் என்ன டாக்டர், அனுபவித்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்களோ அந்த செய்திகளோ எனக்கும் செவிமடுக்கிறேன். அது நல்லா காதில் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த ரோல், இந்த வயசில் இதானே ரோலு,
அப்போ நம்ம சென்ற பதிவில் சொன்ன மாதிரி ஒரு வயதில் மூத்தவரை கொண்டு போய் நம்ம பள்ளிக்கூடத்தில் சேர்க்க முடியாதுல்ல. இந்த 16-17 வயசில் தானே இந்த 12ஆம் கிளாஸ் படித்தாகணும். அதுக்கு மேலே நம்ம தாண்டிக்கிட்டு போக முடியாதுல்ல. ஸோ அந்த இந்தந்த வயசுக்கு தகுந்தல இதை முடிக்கணும். ஒருவேளை ஒரு சில சுகவீனம் சோக்கேடு நம்ம பரீட்சையில் வரும்போது நம்மளுக்கு பரீட்சை எழுத முடியல அப்படின்னா ஒரு நம்பர் நம்ம தாண்டி போய்க்கலாம், ஒரு வருஷம் தாண்டி படிக்கலாமே தவிர மற்றபடி என்ன பண்ண முடியாது. 15ஆவது வயசில் படிக்கிற படிப்பை 25 படிக்கிறது 35 அப்படிலாம் தாண்டி போக முடியாது. அப்படி படித்தா அதில் வந்து நிறைய மறுபடியும் என்ன பண்ணுவோம், யூ ஆர் லேக்கிங் பிஹைண்ட், அந்த அஹெட் ஆஃப் த ஷெட்யூல்ன்றதே பண்ண முடியாது. அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும், எப்போவுமே காலம் தவறாது நம்மளோட வேலையை செய்யணும். அப்படின்னா அந்த டைம் கான்செப்டை மனசுக்குள்ளே வளர்த்துக்கிட்டு டிலே இன் கிராட்டிஃபிகேஷனாக இருந்தால் பரவாயில்ல, இப்பொழுது படிக்கணும் அப்படின்றத மனசில் வாங்கிக்கணும். இது எல்லாமே இருந்தால் இந்த வளர் இளம் பருவம், அதாவது அடோலசன்ஸ் அப்படின்றது ஒரு நாளும் தொல்லை கொடுக்குற பருவமாகவே இருக்காது. அந்த தொல்லையோடு கூட நம்ம இருக்க பழகினோடும் அந்த 4-5 வருஷத்தில். ஆனால் இது வந்து இட் இஸ் நாட் அ பர்மனண்ட், கூடவே நம்ம தோள் மேலேயே வந்துக்கிட்டே இருக்காது. இந்த வயது பருவத்தில் நம்ம சில செய்திகளெல்லாம் சரியாக செய்யறதுக்கு நம்ம சொன்னோம், சென்ற சில பதிவுகளுக்கு முன்னாடியே சொன்னோம், எது ரைட்டோ அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்புறம் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்ற காட்டிலும் அதுக்காக சில தவறுகளை செய்து அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஃபில்லப் பண்ணுறதை காட்டிலும் எது சரியோ அதை நம்ம தொடர்ந்து செய்ய பழகினா சரி எப்போவுமே சரியாக தான் இருக்கும். ஆனால் தவறை சரி போல் செய்ய ஆரம்பித்தோமான தவறு கொஞ்ச நாள் கழித்து அதனோட குவாலிட்டி வில் கோ டவுன். அதனால் எப்போவும் சரியாக இருக்கிற சாமானை சரியாகவே செய்து சரியான கருத்துக்களை சரியான முறையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா சரியாகவே இருக்கும். அதனால் நம்ம வந்து இந்த வளரிளம் பருவத்தை சரியான முறையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி கண்டினியூ டு லிசன் த சேம் வே.